அனைவருக்கும் வணக்கம். பரதன் தன் பரிவாரங்களுடன் பரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கி சென்றான். இதுவரை சென்ற பகுதியில் கேட்டோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். பிரயாகவனம் போய் சேர்ந்ததும் சிறிது தூரத்தில் ரம்யமான ஒரு சோலையும் அதன் மத்தியில் பர்ணசாலையும் இருக்க கண்டார்கள். அதுவே பரத்வாஜ ரிஷியின் ஆசிரமம் என்று அறிந்து பரதன் தன் பரிவார கூட்டத்தை நிற்கச் சொல்லிவிட்டு வசிஷ்டர் முதலிய சில முக்கியமான பெரியவர்களுடன் அடக்கமாக சென்றான். தன்னுடைய பட்டாடை, வில், அம்பு, கத்தி முதலிய சத்திரிய வேஷங்களை கழற்றி வைத்துவிட்டு வசிஷ்ட முனிவரை முன்னிட்டு கொண்டு காலால் நடந்து சென்றான். பிறகு மந்திரிகளையும் ஓரிடத்தில் நிற்கச் சொல்லிவிட்டான். வசிஷ்டரை மட்டும் கூட அழைத்துச் சென்றான். வசிஷ்டரை கண்டதும் பரத்வாஜர் ஆசனத்திலிருந்து எழுந்தார். சிஷ்யர்களை ராஜகுமாரனுடைய பாதத்துக்கு ஜலம் கொண்டு வரச் சொல்லி வசிஷ்ட முனிவரை எதிர்கொண்டார். பரத்வாஜ முனிவரை பரதன் வணங்கினான். அவரும் இவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். ராஜகுமாரனுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரத்தை முறைப்படி செய்வித்து க்ஷேம சமாச்சாரம் விசாரித்தார். ஏற்கனவே தெரிந்த துயரமான விஷயமானதால் தசரதனை பற்றி கேட்கவில்லை. பரதனை கண்டதும் பரத்வாஜர் க்ஷேம சமாச்சாரம் விசாரித்துவிட்டு, பரதனே, நீ ஏன் ராஜகாரியத்தை விட்டுவிட்டு இங்கே வந்தாய்? உன் பொறுப்பு அயோத்தியில் அல்லவா இருக்கிறது? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தோன்றுகிறது. இளைய மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தசரதன் ராமனை 14 வருஷம் காட்டில் வசிக்கும்படி ஆணையிட்டதனால் அவன் தம்பியையும் மனைவியையும் அழைத்துச் சென்று வனத்தில் இருக்கிறான். உன் ராஜ்ய பரிபாலனத்துக்கு இன்னும் கொஞ்சம் இடையூறு இருக்கிறதென்று எண்ணினாயா? அதை நீக்குவதற்காக ஏதாவது இன்னும் யோசனையா என்று கேட்டார். இந்த மொழிகள் முனிவர் வாய் நின்று வர பரதன் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகிற்று. பேச்சு குழறி போயிற்று. ஐயோ, நான் செத்தேன் என்றான். தாங்களே என்னை சந்தேகித்து விட்டீர்களா? வேண்டாம். என்னை பெற்றவள் நான் எங்கேயோ இருந்த சமயத்தில் எனக்கு தெரியாமலும் என் சம்மதம் கொஞ்சமும் இல்லாமலும் செய்துவிட்டதை என் பேரில் சுமத்தலாகாது. எப்படியாவது ராமனுக்கு சமாதானம் சொல்லி அயோத்திக்கு அழைத்து போய் அவனை அரசனாக்கி அவனுக்கு நான் ஆயுள் முழுவதும் அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டுமென்றல்லவா வந்திருக்கிறேன். ராமன் இருக்குமிடம் தங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவனை பிரார்த்தித்து அழைத்து போக வந்திருக்கிறேன். என்னை இப்படி சொல்லாதீர்கள் என்று பரதன் அழுதான். அதன் மேல் பரத்வாஜர், பரதனே, உன் உள்ளத்தின் சுத்தம் எனக்கு தெரியும். ரகுவம்சத்தில் பிறந்த நீ வேறு எப்படி இருக்க முடியும்? ராமனிடத்தில் உனக்குள்ள பக்தி எப்போதும் உறுதியாக இருந்து உன் கீர்த்தி வளர்ந்து ஓங்குவதற்காகவே நான் இவ்வாறு கேட்டேன். வருத்தப்பட வேண்டாம். சக்கரவர்த்தி திருமகன் சித்திரக்கூட்ட மலையில் இருந்து வருகிறான். இன்று இங்கே தங்கி நாளை மந்திரிகளுடன் அவ்விடம் போவாயாக. இந்த ஆசிரமத்தில் இன்று தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு என்னை மகிழச் செய்வாய் என்றார். சுவாமி, தாங்கள் எனக்கு செய்த அர்க்கியம் பாத்தியம் இவை போதாவா? எல்லா அதித்தி பூஜையும் பெற்று பெரிய விருந்தும் உண்ட மாதிரி அடியேன் திருப்தி அடைந்து விட்டேன் என்றான் பரதன். வனத்தில் வசிக்கும் ஏழை தவசிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அரசகுமாரன் எண்ணுகிறான் என்பதை பரத்வாஜர் தெரிந்து கொண்டு புன்சிரிப்பு சிரித்து, அப்படி இல்லை, உன் பக்திக்கும் பதவிக்கும் தக்க உபச்சாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உன் சேனை பரிவாரம் எல்லோரும் ஏன் தூரத்தில் நின்று விட்டார்கள்? ஏன் நீ அவர்களை அழைத்து வரவில்லை என்று கேட்டார். பரிவாரங்களோடு ரிஷிகளுடைய ஆசிரமத்தின் அருகில் போகக்கூடாது என்ற நியமப்படி அவ்வாறு செய்தேன். என்னுடன் வந்திருக்கும் கூட்டம் மிக பெரியது. அது இங்கே வந்தால் உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கும் என்றான் பரதன். அப்படி இல்லை, எல்லோரையும் வரச் சொல்லி உத்தரவிடுவாய் என்றார். அவ்வாறே பரதனும் தன் பரிவாரத்துக்கு சொல்லி அனுப்பினான். பரத்வாஜர் தம் ஹோமசாலைக்கு சென்று 3 தரம் மந்திரத்தோடு நீரருந்தி முகத்தை துடைத்து கொண்டு, ஏ விஸ்வசன்மாவே, ஏ மயனே என்று தேவாசுர சிற்பிகளை கூவி அழைத்தார். பரதனுக்கும் அவன் பரிவாரத்திற்கும் நான் விருந்து செய்ய விரும்புகிறேன். அதற்கு வேண்டியனவெல்லாம் நடைபெற வேண்டும் என்றார் பரத்வாஜர். மயன், வருணன், குபேரன், அக்னி முதலிய தேவர்களை வரவழைத்து உங்கள் உதவியை கொண்டு பரதனுக்கு நான் அதித்தி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்றார். அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. முன் விஸ்வாமித்ரருக்கு வசிஷ்டர் செய்த விருந்து போல் பரத்வாஜரின் ஆசிரமவனத்தில் நடந்தது. ஆனால் அப்போது விஸ்வாமித்ரர் நடத்தியது போல் பரத்வாஜர் ஆசிரமத்தில் ஒரு விவகாரமும் கலகமும் நடக்கவில்லை. எல்லோருக்கும் தகுந்த விடுதிகள், ஸ்நானாதி விஷயங்களுக்கு சௌகரியங்கள், சந்தனம், புஷ்பம், அன்னபானாதிகள், பணியார வகைகள், அப்சரஸ்களின் நிருத்தியம், கந்தர்வர் சங்கீதம் எல்லாம் நினைக்க முடியாத தெய்வீக ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோரும் மெய்மறந்து அனுபவித்தார்கள்.
பரதனுடைய சேனையில் உள்ள படை வீரர்கள் மகிழ்ச்சி மயக்கத்தில் இனி நாம் தண்டகாரண்யம் போக வேண்டியதில்லை, அயோத்திக்கு திரும்ப போவதில்லை, இங்கேயே இருந்து விடுவோம் என்று எண்ணினார்கள். பரத்வாஜருடைய விருந்து தினந்தோறும் நடக்கும் என்று எண்ணிவிட்டார்கள். கூத்தாட்டு அவையானது ஆட்டம் முடிந்ததும் மறைவது போல் காலையில் எல்லாம் மறைந்து போகும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லையில்லாத சம்பத்தை அடைந்த ஒரு மகாராஜன் மற்றொரு மகாராஜாவுக்கும் அவன் பரிவாரத்துக்கும் தன் ராஜதானியில் நடத்தும் ஒரு பெரிய விருந்தை போல் பரத்வாஜர் வசித்த ஆசிரம வனத்தில் விடுதிகள், வாகனங்கள், பணியாட்கள் உட்பட எல்லாம் ஒரு கணத்தில் உண்டாயின. அனைவரும் எல்லை மீறி அனுபவித்தும் மெய் மறந்தும் தூங்கிவிட்டார்கள். இதன் பிறகு நடந்தது என்ன? அடுத்த பகுதியில் கேட்கலாம்.